மச்சான் இப்ப தாண்டே நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்புறம் நான் பேச மாட்டேன்னு அந்த ரீட்டா பொண்ணு சொன்னதுக்கு என்னடா அர்த்தம்? அவ கை பேச போகுதுன்னு அர்த்தம். என்னடா உளற? மாமே, ரீட்டா கராத்தேல பிளாக் பெல்ட், அது எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அவ பிளாக் பெல்ட்டா இருந்தானா பேண்ட் பெல்ட்டா இருந்தானா? சந்திர லவ் பண்றது பிரியாவை தானே? டேய் லூசு, பிரியாவை தான் புரிஞ்சிக்கவே முடியலையே. டேய், அப்படி சொல்லாத மச்சான். கூவத்துல கூட சந்திர கட்ட மிதக்கலாம் இல்லையா? பிரியாவோட கோவத்துக்கு பின்னாடி கூட இவ இருக்கலாம் இல்லையா? டச் பண்ணிட்ட. எப்படிடா மச்சான் ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துச்சுடா. கூவத்துல சந்தன கட்ட மேல வந்த மாதிரி. சும்மாடா மச்சான், உனக்குள்ள ஒரு கவிஞன் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். நீயே அவன் தலைமுடியை தரதரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளிய விட கூடாது. போச்சுடா, ஏற்கனவே உங்க அப்பா வச்ச பேரை மாத்தி செங்கவின்னு வச்சுக்கிட்டு கவிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் கழுத்த இருக்கிறா. இதுல நீ வேற ஏத்தி விடுறியா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. நாளைக்கு எப்படி ரீட்டாவை சமாளிக்க போறான்? மச்சான் அதுக்கு ஒரு அழகான கவிதை சொல்றேன் கேளு. சொல்லு. ரீட்டாவுக்கு இருக்குடா ஏகப்பட்ட லொல்லு, அவளை அடக்கணும்னா நமக்கெல்லாம் வேணுமடா தில்லு. அதுக்காக வாங்குடா ஒரு ஃபுல்லு. முதல்ல லவ் சக்சஸ் ஆகட்டும்டா. அது வரைக்கும் இத புடிச்சுக்கோ. அம்மா சின்ன பையன். மேட்ச் பாக்ஸ் இருக்கா? இல்ல, என்கிட்ட இருக்கு. அண்ணன் எங்கடா போறாரு? போறாளே அந்த பொண்ணு பின்னாடி தான் தலைவா. எதுக்குடா? என்ன கேள்வி தலைவா? எல்லாம் லவ் பண்ணதான். தேர்வானா? தெரியலையே. தேத்திருவோம். இங்கதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கம்மா? 4-5 பேர் அடியாள் மாதிரி இருந்தாங்க. அங்கதான் அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க போறா? மச்சான், இதுக்கு மேல நான் அவகிட்ட எதுவும் பேச மாட்டேன். எதுக்கு அவ உங்களை கூட்டு வந்தா? எனக்கு அது தெரிஞ்சாவணும். பிரியா கேக்குறேன்ல, சொல்லு. அது வந்து எது வந்து? அவரை எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க. அதான். சச்சா, பிரியாவை மேல பரிதாபப்படுறாடா. சந்திர யார் இவளுக்கு? ஒரு எதிரி. எதிரி எக்கடி கட்டமா இவளுக்கு என்ன? மச்சான் கன்ஃபார்மா இது லவ் தான். இல்ல இல்ல இல்ல, எனக்கு லவ் பண்றதுக்கான அவசியம் இல்ல. என்னடா மச்சான், இப்போ என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? கோத்தகிரி கொம்பு தேனை விட உன்னுடைய லவ் 100% பியூர்டா. என்னடா சொல்ற? ஒரு ஆப் வாங்க, அப்புறம் சொல்றேன் வாடா. அந்த ஆளு எதுக்கு ஆள் வச்சு அடிச்ச? அவன் உன்னை ஓவரா டிஸ்டர்ப் பண்ணா அதனால செஞ்சேன். என்னோட பர்சனல் மேட்டர்ல ஓவரா தலையிடாத, புரிஞ்சுதா? இப்ப நீ அவனை லவ் பண்ணலன்னு ஒத்துக்கோ, நான் விட்டுடுறேன். ரீட்டா, நான் அவனை லவ் பண்ணல. போதுமா? அப்ப நீ ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போன? Just for the humanity, please understand. அப்ப லவ்வுக்கு மனிதமானம் பேர் வச்சிருக்க இல்லையா? உள்ளுக்குள்ள அவனை விரும்புற, ஆனா வெளிய அவனை வெறுக்கிற மாதிரி நடிக்கிற. அவன் மனசுல நீ இருந்தா இப்படி ஆளுங்களை வச்சு உன்னை அடிச்சிருப்பாளா? இல்லம்மா, இதெல்லாம் அந்த ரீட்டாவோட வேலை. எனக்கு என்னமோ அவன் மனசுல நீ இருக்கிற மாதிரி தெரியலடா. ஐயோ, நீயும் அவள மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. பாரு, புருஷன் வரான், பேச்ச மாத்து.
ஐயா என்னத்தை வெட்டி முறிச்சிட்டு வந்திருக்காரு? ஒத்தடம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கபடி விளையாட்டு வந்திருக்கான். இவன் வயசு பசங்கள்லாம் பைத்தியக்கார மாதிரி லவ் இட் அலையறானுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கானே, அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படு. ஆமா ஆமா, பாத்தியாடா உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய? போயிட்டாரா? நீ மட்டும் உன் லவ் சக்சஸ் பண்ணேன்னு வை, உங்க அப்பா கிட்ட எப்படியா சொல்லி உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். அப்படி இல்லைன்னா நான் டேய் சொல்றதை கேளுங்கடா. சைட் அடித்து பார். காதலிக்கும் போது உன் வலது கம்பல் பேசனாகும், கல்யாணத்துக்கு பிறகு அதுதான் உனக்கு ரேசனாகும். சைட் அடித்து பார். நம்மை யாருமே பிரிக்க முடியாத இணை ஜோடி என்பாய். பைக்கிலே செல்லும் பொழுது ஹெல்மெட்டையும் துப்பட்டாவையும் முகத்தில் மூடி செல்வாய். சைட் அடித்து பார். உன்னோடு வாழ்ந்தாலும் ஒரு நாள் போதும் என்பாய். ஒரே ஒரு நாள் வாழ்ந்து விட்டு எஸ்கேப் ஆகி விடுவாய். சைட் அடித்து பார். டேய் நிறுத்துடா. தப்பு எங்க மேலதான். கோமா ஸ்டேஜ்ல இருந்த அந்த கவிஞன் அப்படியே உடம்புல செத்து போயிருக்கலாம். சும்மா இருக்காம அவனை எழுப்பி விட்டுட்டு இப்ப எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க நீ? டேய் சுமாருடா. மச்சான் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்ணாதான்டா ஜனங்க ஏத்துப்பாங்க. அதை விட்டுட்டு தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்து செத்து போறதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல்டா. ஏன்னா இந்த காலத்து ஃபிகர்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். மச்சான் நம்ம 2 பேர் லைஃபும் டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டின மாதிரி ஆயிடுச்சுல. என்னடா லூசு மாதிரி பேசுற? அடிச்சது தெளிலையாண்ணா? டேய் நம்ம 2 பேரும் ஒன் வேல தானடா போயிட்டு இருக்கான். புரியுற மாதிரி சொல்டா. நம்ம 2 பேர் லவ்வும் ஒன் சைடு லவ் தானடா. உன் ஆளை என் ஆள் கூட சேர்க்கறியா? அடிங்க. ஹீரோல அப்படிதான் பாரு பேசுவார் மச்சான், உன் ஆளை நீ கரெக்ட் பண்றியோ இல்லையோ, என் ஆளை நான் கரெக்ட் பண்ணிடுவேன். மச்சான் என் ஆள் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாத்தியா அவன் ஆள் வந்த உடனே கட் பண்ணிட்டு போறான். மச்சான் என் ஆளு வந்துடுச்சு, நானும் கிளம்புறேன். இருடா டேய். அத நீ சொல்ற. ஒரு சாக்லேட் சாக்லேட் கொடு. ஒரு சிகரெட் குடியா? காசு குடியா, அப்புறம் தருவோம்ல. ஏய் பழம் பாக்கி இருக்கு, அதுவே கொடுக்கல. இப்ப சேர்த்துக்க வந்துட்டியா? டேய் கெட்டிக்க போறல பக்கத்துல வச்சு அசிங்கப்படுத்துற. என்ன குர்ரா சிகரெட். காசு வரக்கூட யோகிய மாதிரி பேசுற. போடா டேய், உன்னால முடிஞ்ச பாத்து போடா டேய். போடா எல்லாம் பாத்துறேன். வா வா வா, உன்னை பாத்துறேன் இரு. என்ன செய்ற பாத்துலாம். வா வா. தொலைச்சுடா. கட்டட்டடா. ஏன்னா கோவப்படுறீங்க? என்னன்னா என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாம பேசுறான். சொல்லி அவனை வெட்டி. என்ன அப்படி பிரச்சனை? ஒரே ஒரு சிகரெட் கேட்டேன். ஒரு சிகரெட்டுக்கு போய் பிரச்சனையா அண்ணா? இந்தாங்கண்ணே. டேய் அமுக்கு, என்ன நீ பாட்டுக்கு எடுத்து நீட்டுற? யார் தெரியுமா அவர? யாரு? அவங்க குடும்பத்துல போய் கேட்டு பாடுற என்ன பத்தி. என்னன்னு? அடப்பாவி, அவங்க குடும்பத்துக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா நானு. என்ன ஹெல்ப் பண்ணிட்ட பெருசா? என்னது என்ன ஹெல்ப் பண்ணிருக்கேவா? ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா. அதை விட பெருசா ஹெல்ப் பண்ணிருக்க. யாரு நீ? ஆமா. போடா போடா. அப்படி என்னதான் பண்ணிருக்க சொல்லு. என்ன பண்ணிட்டியாவா? அவங்க அப்பா கோழி திருடிட்டு ஜெயில்ல இருந்தப்போ ஜாமீன் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்தது யாரு? நானு. நில்லு. அவங்க அண்ணன் திருடிட்டு பஞ்சாயத்துல நின்னப்போ அபராதம் கட்டி கூட்டிட்டு வந்தது யாரு? யாரு? நானு. டேய் அவன் தங்கச்சி பீட்டரோட ஊட்டிக்கு ஓடி போனாலே, அப்ப கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டது யாரு? நானு. இந்தா. அவங்க தம்பி கல்யாணத்துல செருப்பு திருடும் போது அங்கிருந்தவங்க எல்லாம் செருப்பால அடிக்க வந்தாங்களே, அப்ப தடுத்து நிறுத்தி காப்பாத்தினது யாரு? நானு. இந்தாங்க. டேய் இது என்னடா பெரிய விஷயம். இவன் முதல் சம்சாரம் ரேஷன் கடைக்காரனோட வேணாம். இதுக்கு மேல பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. இந்தானே சிகரெட். அடச்சி, நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி ஏதோ பஸ்ல கண்டக்டரா இருக்கே, உன் கூட தொடர்பு வச்சுட்டா டெய்லி டிக்கெட் எடுக்காம வரலான்னு பார்த்தா உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல எழுதின உன் சிகரெட் கூட தேங்க்ஸ். இனிமே நீ என் காலேஜ் பக்கம் வந்த செருப்பால அடிப்பேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். விடுங்கண்ணே. என்னண்ணே நீங்க போயிட்டு. மச்சான் பாவண்டா, ஒரே ஒரு சிகரெட் குத்துறா. நீயே குடுமச்சே. டேய் நீயே குடுறா. அட நீயே குடுமச்சே. அவங்க அண்ணன் கிட்ட திருநப்ப காப்பாத்துறோம் நீ தானே. நீயே குறா. அவன் தங்கச்சி நிறுத்துங்க. அட பாவிங்களா, ஒரே ஒரு சிகரெட் தானா கேட்டேன், அதுக்காக குடும்ப மானத்தை கொண்டு கும்மி அடிச்சிட்டீங்களாடா. கடவுளே. நீ திருந்தவே மாட்டியா? திருந்துறதா? சான்ஸே இல்ல. திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹலோ, 1 மினிட். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இனிமே உண்டா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வரேன்.